Beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். டுடேஸ் டாபிக் இஸ் ஏ மெசேஜ் ஃபார் த யூத். இளைஞர்களுக்காக ஒரு தூதுரை. எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, இன்று உலகத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது மிகவும் வெட்கப்பட வேண்டிய, மிகவும் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ரேப் இன்சிடெண்ட், கற்பழிப்பு சம்பவங்கள், அதுவும் சிறிய வயதிலேயே இளமையாக இருக்கும்போதே இந்த காம இச்சைக்கு உட்பட்டு இளைஞர்கள் அழிந்து போகிறார்கள். இவர்களின் சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லெட் மீ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ரிட்டன் பை பால். 2 தீமோத்தேயு 2nd chapter verses 22. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. Flee from youthful passions and pursue righteousness, faith, love and peace together with those who call on the Lord out of a pure heart. This is the word of God. He who has ear, let him hear. இது கடவுளுடைய வார்த்தை. காதுள்ளவன் கேட்க கடவன். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, இந்த வயசு தான் எதையும் சாதிக்கக்கூடிய வயசு, அதையும் நல்லதை செய்து சாதிக்கக்கூடிய வயசு. முக்கியமாக நல்ல நண்பர்களோடு பழகுங்கள். மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த பீப்புள் ஆஃப் குட் ஹார்ட். பி ரைச்சியஸ் மேன். நியாயத்தையும் நிலைநாட்டுகின்ற வாலிப பிள்ளைகளாக இருங்கள். ஃபர்ம் இன் ஃபெய்த். விசுவாசத்திலே உறுதியாக இருங்கள். லவ் ஈச் அதர். அன்போடு பழகுங்கள். பிரிங் பீஸ் அமாங் த பீப்புள். மக்கள் மத்தியிலே சமாதானத்தை கொண்டு வாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமுள்ள வாலிப பிள்ளைகளே, நல்லதை செய்யுங்கள், நல்லதை நாடுங்கள், இயேசுவை போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்காக காத்திருங்கள், கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்றுங்கள். சித்தம் செய்திட என்னை அழைத்தீர், தம் சித்தம் போல மாற்றினீர் என்னை. சித்தம் செய்திட என்னை அழைத்தீர், தம் சித்தம் போல மாற்றினீர் என்னை. தேவாவும் வருகின்ற வரையில் உழைத்தே உம்மை உயர்த்துவேன் என்றும், உழைத்தே உம்மை உயர்த்துவேன் என்றும். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்ததற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. எங்களை குறையெல்லாம் நிறைவாற்றினதற்காக நன்றி. எங்கள் தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி. நாங்கள் வெளியில் வரும்போதும் வாகனத்தை ஓட்டும் போதும் சாலைகளை கடக்கும் போதும் எங்களை பாதுகாப்பாக வழித்து வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. மறுபடியும் உமது இரக்கத்தாலும் கிருபையாலும் நித்தமும் எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's Sarv from Bangalore. Bye bye. God bless you.